சத்யம் ஞானம் ஜோதிர் அரவிந்த. சத்யம் ஞானம் ஜோதிர் அரவிந்த. The truth, the wisdom, the light are manifested as Sri Aurobindo. சத்தியமும் ஞானமும் ஜோதியும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரே. ஸ்ரீ அன்னையே சரணம், ஸ்ரீ அரவிந்தரே சரணம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வாழ்த்துக்களும் நெஞ்சார்ந்த நன்றிகளும். பகவான் 1872 ஆகஸ்ட் மாதம் 15வது நாள் கல்கத்தாவில் பிறந்தார். அவர் தந்தை டாக்டர் கிருஷ்ணதனன் கோஷ், மிகப்பெரிய பணக்காரர் டாக்டர். தாயோ ஸ்வர்ணலதா தேவி ராஜநாராயண் கோஷ் என்று சொல்லக்கூடிய ரிஷி, ராஜ ரிஷி என்றே அழைக்கப்பட்டவர். அவருடைய பெண் நளினகாந்த குப்தா, அவரும் ரங்பூரை சேர்ந்தவர். இங்க ஸ்வர்ணலதா தேவி ராஜநாராயண் கோஷ் வீட்டில் பிறந்தது. அதனால் அவர் நளினகாந்த குப்தா தன்னுடைய மலரும் நினைவுகளில் நாங்கள் எல்லோரும் ஸ்வர்ணலதா தேவியை ரங்குபூர் ரோஜா என்றே கூப்பிடுவோம் என்று கூறுகிறார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முதலில் பிறந்தவர் மன்மோகன் கோஷ். அதற்கு பிறகு இரண்டாவதாக பிறந்தவர் வினய் பூஷன் கோஷ். பகவான் மூன்றாவதாக பிறந்தவர். டாக்டர் கிருஷ்ணதனா கோஷ் அவர்கள் கல்கத்தா மெடிக்கல் காலேஜில் MBBS படித்து முடித்ததுக்கு அப்புறம் அவர் லண்டன் சென்று அபர்தீன் யூனிவர்சிட்டி என்பதில் அவருடைய MD அவர் 1871 பெற்று திரும்பி கல்கத்தாவுக்கு வந்தார். அடுத்த வருஷம் நமது பகவான் பிறந்தவர். அதற்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அது சரோஜினி தேவி என்று பெயரிட்டார்கள். இவர்கள் கிருஷ்ணதனன் கோஷ் இப்பொழுது கம்ப்ளீட்டா ஆங்கிலிசைஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் ஆகிவிட்டார் அவர். எனவே அவர் 3 குழந்தைகளையும் பையன்களையும் பகவானுக்கு 7 வயசு இருக்கும் பொழுது 9 வயசு 11 வயசு மற்ற 2 பேரும் அப்பொழுது லண்டனுக்கு அனுப்பிவிட்டார் படிப்புக்காக. பகவான் அங்கே 3 பேர் அவங்க படித்து கொண்டிருக்கும் போது 4 வயசு சரோஜினி தேவியை மிஸ்ஸஸ் ஸ்வர்ணலதா தேவியும் கூட்டிக் கொண்டு அங்கே சில மாதங்கள் தங்கியிருந்தார். நீங்கள் 2 புகைப்படங்கள் பார்த்திருக்க கூடும். ஒன்றிலே பகவானும் சரோஜினி தேவியும், இன்னொன்றில் மற்ற 2 பிரதர்ஸோட என்டையர் ஃபேமிலி போட்டோவோட. சில மாதங்கள் அங்கே தங்கி இருந்துட்டு திரும்பி அவர் கல்கத்தாவுக்கு வந்து விட்டார். அப்பொழுது ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அது ஒரு சில மாதங்கள் மட்டும் இருந்துவிட்டு இறந்து விட்டது. எங்கள் பக்கத்தில் எல்லாம் ஒரு சொலவடை உண்டு, குயிப்பிள்ளை மடியிலே என்பார்கள். அதாவது ஒரு 6-7 வயசு வரைக்கும் குழந்தையை எரிப்பது கிடையாது இந்த சமயத்திலே. அதனால குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். அவ்வாறு குழிப்பிள்ளை புதைத்த பின்னக அடுத்தவரிடமே மடியிலே இன்னொரு குழந்தையாக வந்துவிடும். அவ்வாறு வந்தவர் தான் நமது பாரீந்திரகுமார் கோஷ் அவர்கள். அவர் டாக்டர் கிருஷ்ணதனன் கோஷ் அவர்கள் பாகல்பூர், ரங்பூர், குல்னா 3 இடத்திலையும் சிவில் சர்ஜனாக வேலை பார்த்து வந்தார் அவர். ரங்குபூரில் ஒரு கெனால் ஒன்று அவருடைய பேரில் இன்றும் இருக்கின்றது. டாக்டர் கிருஷ்ணதனன் கோஷ் கெனால் என்று ஒரு ஒன்று இருக்கின்றது. அவர் மனோமோகன் கோஷன் தன்னுடைய நண்பர் லாரன்ஸ் பிரில்லியான் என்பதற்கு இந்த கோஷஸ் ஒரிஜினலி வி ஆர் ஃப்ரம் பஞ்சாப் ஆன் தி ஆப்கான் பார்டர் என்று சொல்லி அந்த கோஷ் என்பதற்கு சேம் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு they were a tribe proud of our warrior caste என்று சொல்வார். அவ்வாறே நம்மளது பாரீந்திரகுமார் கோஷ் அவர்களும் மிகவும் பயமே அறியாமல் அவர் தன்னுடைய அண்ணா அவர்களுக்கு மிகவும் இந்த இந்தியா விடுதலை அடைவதற்கு மிகவும் மிகவும் கூடவே இருந்து எல்லாம் பண்ணவர் அவர் யாரு பாரீந்திரகுமார் கோஷ் அவர்கள். அதை பத்தி தெரிந்து கொள்ள கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஐயா சார் சிவகுமார் சொன்னார் மாணிக்கோலா கார்டன்ஸ் பத்தி சொன்னார் பாருங்க. அந்த மாணிக்கோலா கார்டன்ஸ்ல காலை 4 மணிக்கு எல்லா போலீஸும் விட்டாங்க. அதுல CID ஆபீசர் புளோடன் அப்படிங்கிறவர் அவர்
பாரீந்திரகுமார் வந்து நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், பாரீந்திரா, யூ ஆர் தி சன் ஆஃப் சச் அ கிரேட் மேன். ஐ நோ யுவர் எல்டர் பிரதர் பினய் அண்ட் திஸ் இஸ் சச் அ ஷேம், வாட் அ டெரிபிள் திங் அப்படின்னு சொல்லிட்டு கடிந்திருந்தார் என்று பாரீந்திரர் ஆத்மகஹானி என்று பெங்காலியில ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய கதை இருக்கின்றது. அதை வந்து ஆங்கிலத்திலே வந்து கும்கும் ராய் என்பவர் வந்து அதை மொழிபெயர்த்து கல்கத்தாவை சேர்ந்த டிஎம் லைப்ரரியில் 1972 ஒரு அற்புதமான புஸ்தகமாக ஆங்கிலத்தில் வந்துள்ளது. இப்போ இத பத்தி ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எங்க போகணும் அப்படின்னா 17வது நூற்றாண்டுல வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனியா வியாபாரம் செய்யத்தான் வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். பிறகு அவர்கள் இங்கு இருந்ததை எல்லாம் பார்த்துவிட்டு சிறிது சிறிதாக இந்தியா முழுவதையுமே அடிமைப்படுத்தி விட்டார்கள் அவர்கள். அதை நன்றாக நடத்துவதற்காக அவர்கள் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் ஐசிஎஸ் என்ற ஒரு பட்டப்படிப்பு பட்டம் வாங்கியதற்கு அப்புறம் 4 வருஷம் அந்த படிப்பை படிக்க வேண்டும். மிகவும் கடுமையான பயிற்சி, எல்லா விதமான பயிற்சியும் அதிலே கொடுக்கப்படும். ஏனென்றால் 4 வருடம் இந்த படிப்பு, ஒரு வருடத்திற்கு சுமார் 1000 பேர் செலக்ட் பண்ணுவார்கள், க்ரீம் ஆஃப் த டீம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செலக்ட் பண்ணி இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஐசிஎஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஜுடிஷியல், போலீஸ் அண்ட் எஜுகேஷன் இந்த 4 மேஜர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஐசிஎஸ் கீழே தான் எல்லாருமே அவங்க இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது பண்ணது. இப்போ பாரீந்திரகுமார் பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய தாயாரின் மனநிலை சற்று தவறி இருந்ததனால் அவர் பாரீந்திரகுமார் ஆரம்பத்தில் அவருடைய பெண் அங்கிள் அவருடன் அங்க போய் படிக்க ஆரம்பிச்சார். பிறகு வந்து இந்த நம்ம கிருஷ்ண ஜனான் கோஷ் வந்து பின்னாடி ஆங்கிலேயர்கள் இப்பெல்லாம் பண்ணி மிகவும் வருத்தப்பட்டு நிறைய கல்கத்தால இருந்து போஸ்ட் எல்லாம் தன்னுடைய 3 பிரதர்ஸுக்கும் அனுப்பிச்சாங்க. இப்போ வந்து இந்த 3 பிரதர்ஸும் சரி நிறைய பேர் வந்து இந்தியா விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியன் மஜ்லிஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சு அதுல இந்த 3 பிரதர்ஸ் நிறைய பேர் வந்து அதுல வந்து மெம்பர்ஸ் ஆகிவிட்டாங்க. பகவான் வந்து டேகர் அண்ட் லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு குத்துவாலும் தாமரை பூவும் அப்படின்னு ஒரு 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 சார்ட்டர் ஒண்ணு ஆரம்பிச்சு ரொம்ப அற்புதமா ஒண்ணு எழுதி இதெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் பண்ணது. இப்போ பை த டைம் வந்து அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இவங்க எல்லாம் பண்றதெல்லாம் தெரிஞ்சது. அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பகவான் வந்து இந்த மாதிரி ஐசிஎஸ் படிக்கிறதுக்கு நீங்க நாட் எலிஜிபிள் அப்படின்னு பண்ணணும் வேணும்னே அவருக்கும் தெரியும். அப்படிங்கிறதுனால அவர் வந்து 4 தடவை வேணும்னே குதிரை ஏற்றத்தை அவாய்ட் பண்ணிட்டார். அப்போ 4வது தடவை அவாய்ட் பண்ண உடனே நீங்க 4 தடவையா குதிரை ஏற்றம் ஏறாததுனால் யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு பை ஃபார் ஐசிஎஸ் சொன்னாங்க. இதுதான் பகவான் எதிர்பார்த்திருந்தார். ஏற்கனவே மன்மோகன் வந்து அவர் கிளம்பி போயிட்டு அவர் டாக்கால வந்து அவர் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா டாக்கா யூனிவர்சிட்டியில இருந்தார். அப்போ நம்ம சில வருடங்கள் வந்து நம்ம பாரீந்திர கோஷ் அவரோட அங்க இருந்தாரு. அது 2வதா இருக்கிறவர் வந்து அவர் வினய் பூஷன் வந்து அவர் 24 பர்கானா டிஸ்ட்ரிக்ட் அதுல வந்து ரெவென்யூ டெவலப்மெண்ட் ஆபீசரா இருந்தார். அப்பொழுதுதான் இந்த புளோடின் அவருக்கு மிகுந்த க்ளோஸ். அப்பதான் அதனால்தான் அந்த மானிக்கோலா கவர்னன்ஸ்ல அவர் அப்படி சொன்னது. இப்போ பகவான் வந்து ஐசிஎஸ் யூ ஆர் நாட் குவாலிஃபைடுன்னு சொல்லி இதை பண்ணும்போது பை த டைம் நம்ம சாயாஜி ராவ் கீக்வேட் வந்து அவர் வந்து அங்க பரோடா மகாராஜா அவர் வந்து அங்க லண்டனுக்கு போனவர் வந்து விஷயத்தை கேள்விப்பட்டு பகவானை பார்த்து இந்த மாதிரி உன்னை வந்து என்னோட திவான் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியில உங்களை வந்து என்னோட பிஏவா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் 200 ரூபாய். அப்போதே 1893வது வருஷம் பகவான் வந்து இங்கே வந்தார். பட் பகவான் வந்த கப்பல் வந்து மூழ்கி போயிடுத்துன்னு ஒரு ராங் இந்த நேஷனல் கிரீன்லேஸ் பேங்க் வந்து ஒரு ராங் மெசேஜை வந்து அவருக்கு கிருஷ்ணதேவநாதன் கோஷ்க்கு அனுப்பி விட்டாங்க. ஆனால் அவர் வந்த கப்பல் முழுகவில்லை, வேறொரு கப்பல். ஆனால் இவர் மிகுந்த துயரத்துடன் கிருஷ்ணதான் கோஷ் அவர்கள் திருப்பி அரவிந்தா அப்படின்னு சொல்லி இறந்து போயிட்டார் அவரு. ஸோ பை த டைம் இங்கே 1891 வயசு இளைஞராக இங்கே வந்த போது
அவருடைய நாடி முழுவதும் எல்லாம் தேகம் எல்லாம் துடித்து கொண்டிருந்தது. ஒரு பக்கத்துல வந்து அப்கோர்ஸ் ரொம்ப வெரி எஃபிஷியன்ட் அப்படிங்கறதுனால சாயாஜி ராவுக்கு ஒரு பக்கத்துல பண்ணிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் வந்து அவருடைய அப்போ அவர் வந்து இறங்கின சமயத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கத்துல தீவிரவாதிகள், இன்னொரு பக்கத்துல மாடரேட்ஸ் சொல்லக்கூடிய மிதவாதிகள். இதுல இந்த தீவிரவாதிகள்ல வந்து பால கங்காதர் திலக்கும், லாலா லஜபதி ராயும், பிபின் சந்திரபாலும் 3 பேரும் பால் லால் பால் என்று சொல்வார்கள். அவர்கள் வந்து தீவிரமாக இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தே ஆக வேண்டும் என்று இது பண்ணவர்கள். அதுல வந்து பால கங்காதர் திலக் வந்து பகவானை ஃபுல்லா அப்படி எடுத்துட்டு பின்னாடி வந்து இந்த 1907, 1908 எல்லாம் அவர் அடிக்கடி கல்கத்தாவுக்கு பாம்பேல இருந்து வருவார். ஆனால் அவரை பர்மால போய் சிறையில போட்டுட்டாங்க பகவான் அவரை, நம்ம பாலகங்காதர் திலக்க. அப்புறம் அவர் அங்க இறந்து போயிட்டார் அவரு. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிதவாதிகள் வந்து அவங்க குரூப் இன்னும் நிறையவே இருந்தது. ஃபிரோஸ் ஷா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே, சுரேந்திரநாத் பானர்ஜி, மகாதேவ் கோவிந்த ரானடே, ராஷ் பிஹாரி கோஷ், இவங்க எல்லாம் வந்து மிதவாதியை சேர்ந்தவங்க. பட் பை த டைம் பகவான் வந்து இங்க வந்த உடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து ஹிந்து பிரகாஷ், கேஜி தேஷ்பாண்டேங்கிறவர் வந்து ஒரு பத்திரிகை ஹிந்து பிரகாஷ்ங்கிறத பூனால இருந்து நடத்திட்டு இருந்தார். சோ அவர் வந்து பகவானை வந்து இந்த மாதிரி ஆர்டிக்கல் எழுத சொன்னார். பகவான் வந்து நியூ லேண்ட்ஸ் ஃபார் ஓல்டு அப்படிங்கிற பேர்ல வந்து அவர் பகவான் எப்படி எழுதினார் அப்படிங்கிறத வந்து படிக்கிறேன் பாருங்க. விச் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷனல் பவர் அண்ட் பக்னாசிட்டி ஸ்ரீ அரபிந்தோ அட்டாக்டு த மெண்டிகண்ட் பாலிசி ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி, mincing no words in his contempt for the then Congress leadership. He severely criticized its moderation and its prayer and petition approach. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முதல் இஷ்யூ வந்தது. அதை படிச்ச உடனே மிதவாதிகள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க, யாரா இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இதை விட இன்னும் ஃபயரா பயங்கரமா ஃபயர் பண்ணி எழுதி பண்ணோடனே இந்த மகாதேவ் கோவிந்த ரானடே அவர் வந்து ஒரு சீனியர் ஜட்ஜி வக்கீல், அப்புறம் ஜட்ஜி ஆனவர். சோ அவர் வந்து இந்த ஹிந்து கேசி தேஷ்பாண்டியை கூப்பிட்டு, ஏன்பா யாருப்பா இந்த ஆர்டிக்கலை எழுதுறது, பசு பயங்கரமா இருக்கு, உன் மேல வந்து பெரிடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ துரோக குற்றம் சுத்தி உன்னதான் முதல்ல ஜெயில போடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பகவான் கொஞ்சம் குறைச்சிட்டார். இந்த காலத்துலதான் நம்ம வந்து இப்போ பாரேந்திர குமார் வந்து அங்கேருந்து கல்கத்தால இருந்து இங்க பரோடாக்கு வந்துட்டார். இப்போ பகவானுக்கு வந்து எல்லா விதத்திலையும் ஃபுல் அசிஸ்டன்ட். அவங்க இப்போ பகவானோட ஒரு பிரில்லியன்ஸுக்கு ஒரு 3-4 உதாரணம் கொடுத்தோம்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க எவ்வளவு அற்புதமா பகவான் வந்து இந்திய விடுதலைக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முதல் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிரேம பிரேம பிரேமநாத் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், பி மிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரு. அவரும் மிஸ் கோஷல் அப்படிங்கிறவங்க, அவங்க 2 பேர் தான் முதல்ல வந்து பெங்கால்ல வந்து ஒரு ஸ்பீக்கர் சொசைட்டி அண்ட் ரெவல்யூஷனரி குரூப் எல்லாம் அங்க கல்கத்தால ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரோன் ஒக்ககூரா அப்படிங்கிற ஜப்பான் தேசத்தை சேர்ந்தவர் கைடன்ஸோட. நம்ம பகவான் வந்து அந்த இவங்களோட இந்த டி மிட்டர் அவங்களோட சேர்ந்துட்டு இந்த மாதிரி இங்க வந்து பாம்பேல இருக்கார், இங்க ஒரு பக்கம், அங்க பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு உதாரணம் கொடுக்கறதா இருந்தது அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து என்ன பண்ணார், தாக்கூர் ராம் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்புத் பிரின்சிபி ஆர்டர், அவர் வந்து இங்க மகாராஷ்டிரால இருக்கிறார். சோ அவரை போய் பார்த்து பேசி என்னென்னலாம் பண்ணலாம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து அவர் வந்து பெரிய பகவான் வந்து சயாஜி கிரிகாரோட்ல பெரிய போஸ்ட்ல இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவரோட மகாராஜா காலேஜ்ல வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு வைஸ் பிரின்சிபல் வரைக்கும் போய் அந்த மாதிரி போயிட்டு இருந்தார். சோ தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸ் அங்க இருக்கிற வந்து பெரிய காஷிராவ் யாதவ் இந்த மாதிரி ஒரு 2 பேரை வச்சுட்டு பகவான் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் டைமா இங்க தட் இஸ் பாம்பேல இதுல பரோடால வந்து இந்திய ராணுவத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு பெங்காலிய வந்து தெரியாம எங்களோட உதவியோட இணைச்சார். இது ஒரு அவரோட ஒரு முக்கியமானது. அந்த இந்த ஜவான் பேரு வந்து ஜத்தீந்திரான்னு பேரு. அவர் ஒரு 2, 3, 4 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுக்கு அப்புறம் அவரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு அங்க கல்கத்தாக்கு வர சொல்லிட்டாரு. இத மாதிரி
அதே மாதிரி வந்து பகவான் வந்து பண்ற எல்லாருக்கும் இப்ப பாரீந்தர் வந்து கூடவே இருந்து எல்லாம் வந்து எல்லா இதெல்லாம் பண்ணி வந்து சேர்ந்தார்கள். இப்போ பகவான் வந்து கம்ப்ளீட்டா தன்னோட வலது கையா வச்சுட்டு இவரை வந்து இது பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண உடனே அப்புறம் பாரீந்திர குமார் வந்து யார் யார் இந்த சீக்ரெட் சொசைட்டி அந்த இதுல எல்லாம் சேர்றாளோ அவளுக்கு வந்து முதல்ல எடுத்த உடனே ஒரு சத்தியம் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சத்தியம் பண்ணும்போது எப்படி அப்படின்னா வலது கையில வந்து பகவத்கீதை, இடது கையில ஒரு உருவிய வாள், அதுக்கு அப்புறம் ஒரு சத்தியம் ஒண்ணு எடுத்துக்கணும். அந்த சத்தியத்தை வந்து பகவான் அரவிந்தர் வந்து எழுதி கொடுத்திருக்கிறார். ரொம்ப அதை படிக்கும் போதே நமக்கு உணர்ச்சி வேகமா வரும். ஆஸ் லாங் ஆஸ் தேர் இஸ் லைஃப் இன் மீ, என் உள்ளே உயிர் இருக்கும் வரை, and as long as India is not liberated from the chains of subjection, அடிமை சங்கிலியில் இருந்து இந்தியா வெளியாகாதது வரை, I will carry on the work of revolution. நான் இந்த புரட்சியை தொடர்ந்தேன். If at any time I disclose a single word or a single event of the society or harm it in any way, it will be at the cost of my own life. நான் இந்த சொசைட்டியை பத்தியோ அல்லது அதோட ரகசியங்களை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை வெளியில சொல்ல நினைச்சா கூட நான் நானே மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தினால வாள்னால கீறி அந்த ரத்தத்தை இதுல வந்து ஓத்து எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பகவானுக்கு வந்து அவர் எல்லாம் பண்றார். பகவான் எப்படி இவர் பாரீந்திர குமார் கோஷ் மூலமாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணார் சொல்லிட்டு எல்லாம் அப்படியே நடந்துட்டு இருக்கு. அப்படியே பகவான் வந்து ஆரம்பத்துல வந்து ரெகுலரா போயிட்டு இதெல்லாம் பண்ணவர். பின்னாடி இது மேல மேல போக போக நிறைய நாள் லாஸ் ஆஃப் பே, நிறைய நாள் லீவுன்னு போட்டு அங்கேயும் கல்கத்தாக்கு போய் திரும்பி வந்து இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அவர். அப்போ வந்து என்ன பண்ணார், பாரீந்திர கோஷ் வந்து அவினாஷ் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர், அவர் இவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு பாம்பேல வந்து ஒரு புக்லெட் ஒண்ணு வெளியிட்டாங்க. ஏன் பாம்பேல வெளியிட்டாங்க அப்படின்னா கல்கத்தால அதை பிரிண்ட் பண்றதுங்கிறது ரூல்ட் அவுட். அந்த புக்லெட்டை வந்து தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் புக்லெட் இது பண்ணி அதை வந்து ஒரு மராத்தா ரெவல்யூஷனரி குல்கர்னிங்கிறவர், அவர் தான் இதுக்கு அரேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டா தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் கொடுத்தார்கள். அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதெல்லாம் பண்ணி இது பண்றது. அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணார், பாரீந்திர குமார் கோஷ் நேர வந்து சுரேந்திரநாத் பானர்ஜியை போய் பாக்குறார் கல்கத்தால. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து மிதவாதி, அதனால இவர் போய் பார்த்து இந்த மாதிரி இந்த புக்லெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்புறம் அடுத்த நாள் வந்து அவர் போய் மறுபடியும் போய் பார்க்கும்போது அவர் சொன்னாரு, இது வந்து நம்ம நம்ம அரவிந்த கோஷ் தானே இதுதான் எழுதினது அப்படின்னு உடனே ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், ஓ எஸ், he alone could write such a beautiful English. It is not possible for any Indian, even for a Bengali, to write such English with such a striking presentation of facts and arrangements அப்படின்னு அவர் சொல்லி, இந்த மாதிரி யாரால எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப சிலாகிச்சு சொல்லதாக அவர் பாரீந்திர குமார் வந்து மென்ஷன் பண்றார் அவரு. அப்புறம் வந்து இப்ப வந்து பாரீந்திர குமார் இவர் இங்க வந்து இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நாள் வந்து பகவான் வந்து அவரை கூப்பிட்டு, தம்பி இவர் வந்து பகவான் வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா பாரீந்திரா சேஜிதா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் கூட தெரியும், பெங்காலிஸ் எல்லாம் தா அப்படின்னு ஆம்பளையும் தி அப்படின்னு சொல்லிட்டு லேடியும் அப்படி இது பண்ணுவாங்க. ஜேஷ்டன் அப்படின்னா மூத்தவன், அப்புறம் கனிஷ்டன் அல்லது இவர்னா இனியவன். அதெல்லாம் மலையாளி எல்லாம் கூட சேட்டன் அணியன் அப்படின்னு சொல்லுவா. இங்க வந்து சேஜிதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயபக்தியோட அப்படிதான் கூப்பிடுவார். இவர் வந்து என்ன பண்ணாரு, தம்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, நேற்றுக்கு என்னோட கனவுல பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தாருன்னு. உடனே அவர் துள்ளி குளிச்சார். என்ன சொன்னார் அப்படின்னா, மந்திர் கட்டாவோ அப்படின்னு பெங்காலியில சொன்னார் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் துள்ளி எழுந்தார். அவர் துள்ளி எழுந்து, நம்ம வந்து நம்ம ஸ்டாக்கா வச்சு நம்ம இதை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துட்டு இது பண்ணி அதெல்லாம் பண்ணலாமே, எல்லாருக்கும் நல்லா மோட்டிவேட் எல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொன்ன உடனே பகவான் வந்து ஒரு சார்ட்டர் ஒண்ணு ரொம்ப அற்புதமா பவானி மந்திர் அப்படின்னு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு தம்பி சொன்னார். கரெக்டு, அப்படியே பேர் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அவர் பகவான் வந்து ஒரு பெரிய இது பவானி மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் அப்படின்னு போட்டுட்டு நமஸ் சண்டிகாயி
அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டேபிள்ல என்ன பண்றது, ஹூ இஸ் பவானி, பவானிங்கிற மதர் யாரு என்ன, பவானி இஸ் த இன்ஃபினைட் எனர்ஜி, பவானி இஸ் சக்தி, த ஹோல் வேர்ல்ட் இஸ் க்ரோயிங் ஃபுல் ஆஃப் த மதர் ஆஸ் சக்தி, we in India fail in all things for want of சக்தி. சொல்லிட்டு நிறைய அற்புதமா ஒரு 10-15 பேஜுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்தார். இவரோ தம்பி துள்ளி குதிச்சு, அண்ணா அண்ணா நான் போய் இந்த குஜராத்ல எல்லா இடத்தையும் சுத்தி அலைஞ்சு பார்த்துட்டு கோவில் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் அல்லது எங்க அது மெட்டீரியல் எல்லாம் கிடக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வரட்டுமா. சரி போயிட்டு வாப்பா அப்படின்னார். அவர் போய் ஒரு மாசம் கழிச்சு ஒரு மலை காய்ச்சலோட பக்துன்னு விழுந்தார். வீட்டுல விழுந்தார். ஒரு வாரமா ஆச்சு, துளி கூட காய்ச்சல் குறையவே இல்லை. ஒரு வாரமும் டாக்டர் கண்டினியூட்டி மருந்தெல்லாம் கொடுத்து பாக்குறாங்க. 7 days துளி கூட மேனேஜ் இல்லை. அப்போ வாசல் ஒரு நாக சன்னியாசி வந்தார். அந்த நாக சன்னியாசி உள்ள நுழைஞ்சிட்டு ஒரு சொம்பும் ஒரு ஊசியும் கொண்டு வாங்கோ அப்படின்னார். உடனே அவங்க போய் சொம்பு கொண்டு வந்தாங்க, ஊசியை கொண்டு வந்தாங்க. அந்த சொம்புல ஜலத்தை நிறைங்கோ அப்படின்னார். அது நிறைய தண்ணியை நிறுத்தினாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணார், அந்த ஊசியை எடுத்து அதுக்கு மேல தண்ணி மேல மிதக்க விட்டார். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் மந்திரம் உச்சாடனம் பண்ணார். 1/2 மணி நேரமும் பண்ணி முடிச்சார். அதுக்கப்புறம் அந்த ஊசியை எடுத்து தொடச்சி இப்படி வச்சுட்டு பாரீந்திர குமாரை பார்த்து இது குடிப்பா அப்படின்னார். அவர் குடிச்சு முடிச்ச உடனே இன்னும் 1/2 மணி நேரத்துல கம்ப்ளீட்டா ஜுரம் இறங்கிடும், அதுக்கப்புறம் மறுபடியும் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அவர் அது பிரகாரமே 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜுரமும் வரவே இல்லை. உடனே ஒரு அடுத்த நாள் பகவான் கேட்கிறாரு அவர்கிட்ட, ஏப்பா இந்த மாதிரி அப்போ பகவான் 3 hours 4 hours 5 hours அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராணாயாமா என்னெல்லாமோ பண்ணிட்டு இருப்பார் அவரு. அவரோட பிராணாயாமால 3 மணி நேரம் பண்ணி மட்டும் ஒரு பெரிய விஷயம் வினோதம் இல்ல. நடந்துட்டே பண்ணுவார், நின்றுட்டே பண்ணுவார், வாக் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவார், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார். ஆனா இந்த சைடுல போனதே கிடையாது. தட் இஸ் அந்த அதர் சைடு ரிலீஜியஸ் சைடு அதெல்லாம் போனதே இல்லை. இவர் இந்த நாக சன்னியாசி இந்த ஜுரத்தை இறக்கிட்டான்னு, ஏன் தம்பி இந்த மாதிரி நம்ம இந்த மந்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு ஏன் நம்ம இந்தியாவுக்கு விடுதலை பண்ணக்கூடாதான்னு துள்ளி குதிச்சார். மறுபடியும் வரும். அதுவும் நல்ல அருமையான ஐடியா தான். சரி நான் ஒண்ணு பண்றேன், நான் உங்களோட கிளாஸ்மேட் இருக்காரு இல்லையா பூனால, கேஜே தேஷ்பாண்டே, நான் அங்க போய் அங்க யாராவது இருக்காதான் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே பரோடால இருந்து கிளம்பி போயிட்டார். அங்க போய் அவர் தான் விஷ்ணு பாஸ்கர் லிலி அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டுபிடிச்சு அவரோட ஒரு ஃபியூ டேஸ் இருந்து பேசி எல்லா விவரமும் சொன்னார். அவர் தத்தாத்ரேயா யோகா அப்படிங்கிற ஒரு யோகால மிகச்சிறந்தவர் விஷ்ணு பாஸ்கர் லிலி அவரு. சோ அவர் இந்த மாதிரி வாங்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் நேரம் அங்க பரோடா வந்தாங்க. அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல மாடியில 3 நாள் விஷ்ணு பாஸ்கர் லில்லி, நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர், அப்புறம் நம்ம தம்பி பரீந்திரநாத். இவர் சொன்னார், இந்த மாதிரி அலையா எண்ணம் வரும், அந்த எண்ணத்தை உள்ள விடக்கூடாது, நீங்க அப்படியே திருப்பி விட்டுறணும். இப்படி எவ்வளவு எண்ணம் வந்தாலும் அதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இதுதான் ஒரு பேசிக் பிரின்சிபிள். ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு திஸ் இஸ் வாட் ஐ சஜஸ்ட்னு சொல்லி ஆரம்பிச்சு 3 நாள், 3ஆவது நாள் முடியும் போது சாயந்தரம் கம்ப்ளீட்டா பகவானோட மைண்ட் ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் சொன்னார், நாளைக்கு சாயந்தரம் நான் ஒரு லெக்சர் கொடுக்கணும் பாம்பேல, ஒன்னும் மனதில் எந்த எண்ணம் எதுவுமே இல்லையே, நான் எப்படி லெக்சர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷ்ணு பாஸ்கர் இல்லையே கேட்டவுடனே, ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, நீ இந்த மைக்குக்கு முன்னாடி நின்று ஸ்டார்ட் ப்ரே, யூ ஸ்டார்ட் மெடிடேட், ஆட்டோமேட்டிக்கலா நீ என்ன பேசணுங்கிறது உனக்கு தன்னால வந்துடும் அப்படின்னார். அவர் பகவான் சொன்னார், ஐ ஹவ் நெவர் பிரேட், ஐ ஹவ் நெவர் மெடிடேட்டட் அப்படின்னார். அப்படின்னு அப்படியா, அப்போ ஒண்ணு பண்ணு, நீ உனக்கு முன்னாடி ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆடியன்ஸ் எல்லாம் they are here to listen to what you say and you are going to represent அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோ, தன்னால வரும்பா அப்படின்னார். அந்த மாதிரியே மறுநாள் சாயந்தரம் பகவான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லிலி பாஸ்கர் லிலி சொன்னதை வச்சு இப்படி பார்த்துட்டு அப்படியே அருவி மாதிரி 3 மணி நேரம் அப்படி கொட்டுன்னு பேசினது. அப்படி பேசினார். அவர் பகவானுக்கு அப்படி வரும். நம்ம ஆளை பார்ப்போம். இவர் இவர் எழுதுறார், அவரோட கதையில பாரேந்திர குமார் கதையில அவர் எழுதுறார், எங்க அண்ணா இந்த மாதிரி 3 நாள்ல கம்ப்ளீட்டா மைண்டை சைலண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா அந்த 3 நாளும் எனக்குள்ள என்ன திருப்பி திருப்பி ஓடிட்டு இருந்தது அப்படின்னு,
இந்த ஒரு 3வது தெருல வந்து ஒரு பூட்டு தயாரிக்கிற ஒரு சின்ன இது ஒண்ணு இருக்கே. சரி அங்க போய் வந்து பூட்டு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் இது பண்ணி முடிச்சுட்டு, அந்த பூட்டு மூலமாவது ஏதாவது பாம் வச்சு இது பண்ண முடியுமா? இப்படிலாம் அவரோட எண்ணம் என்னோட எண்ணம் போயிடுது அப்படின்றாரு அவர். சோ இந்த மாதிரி வந்து பகவானும் அரவிந்தரும் பாரேந்திர குமாரும் ஜேசின்னு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு பயங்கரமா அப்படியே போயின்னு இருக்குது அது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நான் சொன்ன மாதிரி பகவான் வந்து he said goodbye and once lock stock and barrel நேரா இங்க வந்துட்டார். கல்கத்தாவுக்கு வந்துட்டாரு அவங்க. அங்க கல்கத்தால வந்து இந்த வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா. அதுல வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நளினகாந்த குப்தா அவர் மூலமாக பார்ப்போம் நம்ம. நளினகாந்த குப்தா வந்து அவர் வந்து ஒரு மலரும் நினைவுகள் ரெமினிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப அழகா 4வது சாப்டர் தியோகார் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுக்கிறார். தியோகார் அப்படிங்கிறது வந்து ஒரு இடம். அந்த தியோகார்ல வந்து அந்த மாணிக்தோலா கார்டன்ஸ்ல இவங்க எல்லாம் இதெல்லாம் பண்றது அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெவ்வேறு குரூப். அவர் வந்து பகவான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவரோட குரூப் என்ன அப்படின்னா, இப்போ ஏ பி சி டி அப்படின்றதுன்னா இந்த ஏ கீழே இருக்கிற குரூப்புக்கு பி கீழே சி கீழே டி கீழே அவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் தெரியக்கூடாது. அதே மாதிரி ஏ பி சி டிக்கு அவங்க இண்டிவிஜுவலா ஏ கீழே என்ன இருக்குங்கிறத அவங்க வந்து பி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பி தட் இஸ் த ஹெட். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் அதெல்லாம் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இவர் சொல்ற நளினகாந்த குப்தா அவர் சொல்றார், நாங்க வந்து 1907 அது எண்டுல அல்லது பிகினிங் ஆஃப் 1908 வச்சுக்கலாம். நான் அப்போ வந்து எனக்கு 17, 18 வயசு. நான் அப்பதான் என்னோட காலேஜ்ல முடிச்சுட்டு இந்த இதுல இது பண்ணியிருந்தேன். நீங்க இப்போ வந்து நாங்க 5 பேர். யார் 5 பேர் அப்படின்னா, பாரேந்திர குமார் கோஷ், உல்லாஸ் குமார் தத்தா, பிரஃபுல்ல குமார் சக்கரவர்த்தி, விபூதி பூஷன் சர்க்கார், நளினகாந்த குப்தா. நாங்க 5 பேர். நாங்க என்ன பிளான் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, இந்த உல்லாஸ் குமார் தத்தா வந்து அவன் வந்து பாம் அதெல்லாம் எப்படி தயார் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு அவன் சொன்னான், இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அது என்னன்னா தியோகார்ல ஒரு 5 கிலோமீட்டர் போய் ஒரு ரயில்வே கிராசிங் வரும். அதை தாண்டி கொஞ்ச தூரம் போன உடனே மேல ஒரு சின்ன குன்று இருக்கு. அங்க யாருமே வரமாட்டா, எங்கேயுமே இது பண்ண மாட்டா. சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் பாரேந்திர குமார் கோஷும் உல்லாஸ் குமார் தத்தாவும் சேர்ந்து அவங்க என்ன பிளான் அப்படின்னு சொன்னேன்னா, போய் நம்ம 5 பேரும் போய் அது எப்படி வெடிக்கிறதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமா 5 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அங்க மேல போய் அந்த இதெல்லாம் பண்ணி இது பண்றது அது பண்ணி அவர் வந்து எப்படி பிளான் போட்டு கொடுத்துருக்கிறார் உல்லாஸ்குமார் தத்தான்னு. அங்க ஒரு சின்ன ஒரு உயர்ந்த இடம். அதுல வந்து இந்த உல்லாஸ்குமார் தத்தாவும் அவன் பக்கத்துல வந்து அந்த இந்த பிரஃபுல்ல குமார் ஷக்கியும் அவதான் இந்த பிரஃபுல்ல குமார் ஷக்கி தான் இப்ப பாம தூக்கி போட போறான். அப்புறம் நீ தம்பி நளினகாந்த குப்தா, நீ என்ன பண்ற, அந்த பாரு அங்க ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துல மேல ஏறிக்கோ. ஏறி நீ ஜஸ்ட் ஆப்போசிட்ல நீ இருக்க, நீ அங்க நில்லு. அப்புறம் நானும் இந்த இவனும் அந்த அந்த இன்னொருத்த சீனியர் இருக்கான்னா பிரஃபுல்ல குமார் பிரஃபுல்ல குமார் விபூதி பூஷன் சங்கர், நாங்க 2 பேரும் இந்த பக்கம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பியூட்டின்னா, இவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நளினகாந்த குமார் தான் இந்த பாம வச்சுட்டு இருந்தார். அப்புறம் அவர்கிட்டேந்து இந்த பிரஃபுல்ல குமார் சக்கரவர்த்தி வாங்கிட்டு நேரா அந்த போல்டர் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டாரு அவரு. இங்க வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சொன்ன டயத்துக்கு அந்த பாம் அப்படியே டக 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 டகன்னு மேல எரிஞ்சு போறது, அப்படியே சுத்தி வர அப்படியே பொறியா விழுந்துருது, எல்லாம் பண்ணி முடிக்கிறது. உடனே பயங்கர சந்தோஷமா நளினகாந்த குப்தா வந்து அந்த மாடியிலேருந்து அந்த மரத்திலேருந்து மேலேந்து குதிச்சு வந்து சக்சஸ் சினிமால வர்ற மாதிரி வெற்றின்னு ஓடி கூடி இப்படி வரார். வந்து பார்த்தவர் அடுத்த நிமிஷம் அப்படியே திச்சிச்சு போய் நிற்கிறார். என்னடா அது அப்படின்னா, இந்த உல்லாஸ்குமார் தத்தா வந்து பிரஃபுல்ல குமார் சாப்தியோட டெட் பாடிய வந்து அப்படி வச்சு நிற்கிறான். உடனே ஷாக் ஆகி போயிட்டு இது பண்ணி அதுக்குள்ள அவ மத்த 2 பேரும் வந்துடுறா. வந்த உடனே அப்புறம் என்னடா ஏதுடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வெடிச்சது என்னமோ சரிதான். ஆனா அதுல ஒரு துண்டு வந்து நேர இந்த பிரஃபுல்ல குமார் செக்கியோட மண்டையில புகுந்து மேலே வந்து அப்படியே பிரெயின் வெளியில வந்து தொங்கிட்டு அப்படியே கீழே போட்டாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ என்னடா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லும்போது
ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு ஒருத்தர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு உல்லாஸ்குமார் தத்தாவை பாருங்க அப்படிங்கிறார். பார்த்தா உல்லாஸ்குமார் தத்தா அவ மார்புல எல்லாம் நிறைய சின்ன சின்ன பொடி பொடியா இது போய் அப்படியே ரத்தம் அப்படியே சொட்டி சொட்டின்னு இருக்குது அவர். உடனே எல்லாம் பயந்து போயிட்டான். அப்புறம் இவர் ரொம்ப கூலா அவர் நம்ம பாரேந்திரகுமார் சரி நம்ம போவோம், திருப்பி போவோம். அங்க அந்த கல்கத்தால நமக்கு நம்ம படை வீரர்களுக்காண்டி பார்க்கக்கூடிய பெரிய டாக்டர் ஒருத்தர், ஸ்பெஷல் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால நம்ம அங்க போய் உல்லாஸ்குமார் தத்தாவை காட்டி அவனுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2 நாளைக்கு நம்ம இந்த பக்கம் வரவே வேண்டாம் அப்படின்ற. இந்த பாடியை என்ன பண்றது அப்படிங்கிற. பாடியை என்னடா பண்ண முடியும்? இது ஒரு குன்று, இங்க இருந்து எடுத்துட்டா போக முடியும். அப்புறம் 4 நாள்லாம் மாத்தின்றுவோம், அப்படியே கிடக்கட்டும். அப்புறம் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போய் அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பார்த்தா அங்க பாடி இருந்த இடமும் தெரியல, இந்த மாதிரி நடந்தது எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தார். ஸோ இந்த அற்புதமான இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உல்லாஸ்குமார் தத்தா மேல மேல பக்காவா பாம் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு நீதிபதி என்ன பண்றா, ஒரு 17 வயசு இளைஞனுக்கு அவன் போலீஸை இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காண்டி அவனை அவனுக்கு சவுக்கடி எல்லாரும் பாக்குற மாதிரி சவுக்கடி கொடுங்கோன்னு. எவ்வளவு சவுக்கடி கொடுக்கட்டும், கொடுத்துட்டே இருங்க, மயங்கி கீழே விட்டோம், 20 30 கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த பையனை 16 15 வயசு பையனை போலீஸ் அடிக்கிறான். எல்லாம் பார்த்துட்டு பதறின்னு இருக்காங்க. 11 ஒரு 13வது 14ல அந்த பையன் மயங்கி கீழே. ஸோ சரி கோர்ட்டு கலைஞ்சதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஜட்ஜர். இப்போ இவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? இவங்க டேய் இந்த ஆளை போட்டு பார்த்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் நம்ம இந்த அலிப்பூர் ஜெயில் கேஸ் அது ஆரம்பிக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க, 2 அற்புதமான பசங்களை தயாரிக்கிறாங்க. அவங்க தான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குதிராம் போஸ் அப்படிங்கிறவனும் நிறுத்தணும். சோ அவங்க 2 பேருமா சேர்ந்து இவங்க எல்லாம் பற்றி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போய் இவர் அதுக்குள்ள இவர் பயந்து போயிடுறாரு. இந்த ஜட்ஜி பத்தி என்ன பண்றாரு, அங்கேருந்து அலிப்பூருக்கு மாற்றல் வாங்கிட்டு அங்க போயிடுறாரு. அங்க 1 மாசம் 2 வாரம் 2 வாரம் 3 வாரம் கம்ப்ளீட்டா அவரோட ஆக்ஷன் எல்லாம் பார்த்து எப்போ வருவார் என்னங்கிறத எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டு காலையில 11ல இருந்து 11:30க்கு அந்த ஜட்ஜி அவர் ஒரு இந்த ரிக்ஷால இந்த மாதிரி வருவார் அப்படின்னு குதிராம் போஸும் அவருடைய நண்பருமா சேர்ந்து கரெக்டா அது வந்த உடனே பாம்பு போட்டுறாங்க. பாம்பு வெடிச்சுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த ரிக்ஷாக்குள்ள இருந்தது 2 பேர் யாரு அப்படின்னா மிஸ்ஸஸ் கென்னடி அப்படிங்கிற ஒரு லேடியும் அவரோட பொண்ணும். ஸோ ஆன் தி ஸ்பாட் அவங்க செத்து போனாங்க. ஸோ அதுல இருந்து இந்த அலிப்பூர் பாம் ஜெயில் கேஸ் அடுத்து 3ஆம் நாள் 2ஆம் நாள் பகவானை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் இந்த கேஸ் ஜேன்னு நடக்கிறது. இந்த அலிப்பூர் பாம் ஜெயில் கேஸ்ல என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 தடவை பகவான் மேல கேஸ் போட்டு இது பண்ணி அவருக்கும் இதுக்கும் என்ன 2 கேஸும் ராஜ துரோகம் கேஸ், அவர் எழுதின ஆர்டிக்கிள் அது இதுன்னு போட்டாங்க. ஆனா எதுவும் ப்ரூஃப் பண்ண முடியல. அதனால இந்த தடவை இவரை விடவே கூடாது. எப்படியும் இவர் அந்தமான் தீவுக்கு அனுப்பிச்சிடணும், இல்லாட்டி இங்கேயே தூக்கு தண்டனை வாங்கி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போடு அப்படின்னு சொல்லி இது பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செக்ஷன் 121A, செக்ஷன் 122, 123, 124 இந்தியன் பீனல் கோடு அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 செக்ஷன் கீழே பயங்கரமா கேஸஸ் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு அந்த கேஸ் இந்த 4 சேர்ந்து காமனா என்ன சொல்றது அப்படின்னா, ஆர்கனைசிங் a gang for the purpose of waging war against the government by means of criminal forces. கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கிரிமினல் போர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கேங்கையே இது பண்ணி போர் உள்நாட்டு போற முழக்கொண்டு கலவரத்தை தூண்டி விடுறது அப்படிங்கிறது கீழே இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன டியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 200 விட்னஸஸ், 400 டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் 5000 எக்ஸிபிஷன். என்ன 5000 எக்ஸிபிஷன்? பாம்பு, ரிவால்வர், டிட்டோனேட்டர், இந்த ஆசிட் பல்பு, அது இது எல்லாம் இது பண்ணி அடுத்த நாளே பகவானை ஜெயில இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா 18ஆம் தேதி மே மாசம் 1908 தான்
பகவானை கைது பண்ணி 15 நாள் கழிச்சுதான் இந்த மாதிரி கேஸ் ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த இதுக்குள்ள இந்த கேஸ் ஆரம்பிச்சுட்டு அதை பத்தி அந்த அலிப்பூர் ஜெயில் பத்தி அதை பத்தி எல்லாம் கம்ப்ளீட்டா இது பண்றார். இப்போ வந்து நேரம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு பாரீந்திரகுமார் கோஷ் வந்து என்ன அற்புதமா இது பண்ணிட்டு போனார் அப்படிங்கிறத மட்டும் அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது அவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முத்தாய்ப்பா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம நளினகாந்த குப்தா எழுதுறார். அவரோட இதுல அலிப்பூர் ஜெயிலின் ஆங்கில காப்பாளர் தலைவன், அங்க ஒரு ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து அது 3 சேர்ந்ததுதான் யுனைடெட் கிங்டம். சோ ஒரு ஸ்காட்டிஷ் இவன் வந்து ஒரு ஜெயில் காப்பாளர், ஜெயிலர். அவன் வந்து இவர்கள் எல்லாம் பார்த்து சொல்றான், இந்த மாதிரி சொல்றாரு அவரு அப்படின்றார். நீங்கள் வினோதமான பிறவிகள், பார்ப்பதற்கு இவ்வளவு மென்மையானவராகவும் இளமையானவர்களாகவும் வெறுதானவர்களாகவும் தோன்றுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய நடத்தியோ மிகவும் இனிமை. இப்படிப்பட்ட கொடூரமான குற்றங்களை எப்படி நீங்கள் செய்திருக்க கூடும்? நான் அயர்லாந்தில் பணிபுரிந்துள்ளேன். இந்த ஐரிஷ் தேச பக்தர்களை எல்லாம் பார்த்து இருக்கிறேன். ஜெயிலில் அவர்களுடன் செயலாற்ற வேண்டியும் இருந்தது. ஆனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் காத தூரம், பார்வையிலும் சரி நடத்தியிலும் சரி அவர்கள் மிகவும் கடுமையானவர்கள், கொடுமையானவர்கள், ரூடு, திமிர் பிடிச்சவர்கள் என்று சொல்லி கூறுகிறேன். உங்களை பார்த்த மாத்திரத்தே அவங்கள பார்த்தாலே அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா உங்களை பார்த்தோ இப்படி அப்படிங்க. இந்த இடத்துல வந்து பகவான் சொல்றார், நளினகாந்த குப்தா எழுதுறார், நாங்கள் பெரும்பாலானோர் 16 20 வயதிற்கு உட்பட்டவர்கள். பாரின், உபேந்திரன், ஹிருஷிகேஷ் ஆகிய தவிர நாங்க எல்லாரும் சம வயதினர். அவங்க 3 பேரும் வந்து 30 வயசை நெருங்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர் சொல்றார் பாருங்க, நாங்கள் மலரை விட மென்மையானவர்கள் பாக்குறதுக்கு தான் அப்படின்றார். மிருதுனி குசுமதபின், குசுமம் அப்படின்னா பூ, மிருதுனி அப்படின்னு மென்மையானவர்கள். நாங்கள் மிருதுனி குசுமதபி, நாங்கள் பார்ப்பதற்கு மலரை விட பிரியமானவர்கள். ஆனால் வஜ்ரதபி கதோரணி, வைரத்தை விட மிகவும் கடினமானவர்கள் என்று நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்தோம் அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியா அவர் எழுதுறார், காட்டிக் கொடுத்த எட்டப்பனாகிய எங்களுடைய இனிய நண்பன் நரேந்திர கோஸ்வாமியை துப்பாக்கியால் சுட்டு கொன்றதிலேயே அது மற்றொரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார் அவரு. இந்த நாடகத்தை ரொம்ப அற்புதமா விவரிக்கிறார் நம்ம பாரீந்திரகுமார் கோஷ். அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். சோ இப்போ வந்து நம்ம வந்து அலிப்பூர் ஜெயில் கேஸ் ஆரம்பிச்சுடுத்து, ஜே 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அதுல வந்து என்ன பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஷம்சுல் அஸ்மின் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் சிஐடி. அந்த சிஐடி என்ன பண்ணா, நைஸா இப்படி வந்து அவன் எப்போ வேணாலும் இந்த ஜெயிலுக்குள்ள வருவான், யாரோட வேணாலும் பேசுவான். அவங்க கண்ணை காமிப்பாங்க, அவன் கண்ணை காமிப்பான், ஒரு அரை மணி நேரத்துக்கு யாரும் வராதிங்க அப்படின்னு எல்லாம் போயிடுவாங்க வெளியில. இவன் நைஸா ஒருத்தரோடைய அப்படி நைஸா பேசி அப்படி இப்படி பேசி, அதுல இந்த நரேந்திர கோஸ்வாமி வந்து அவன் வந்து அவனுக்குள்ள என்ன தோணித்துன்னு தெரியல. அவனும் சின்ன பையன், 17 18 வயசு தான் இருக்கும். அந்த சின்ன பையன் வந்து என்ன பண்ணிட்டான், சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன் சொல்றதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஏடா கூடமா பேச ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, என்னடா இந்த மாதிரி வந்து இது பண்றியன்னா, இல்ல நான் அவனோட சேர்ந்துட்டு கவர்மெண்ட்ல எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி கொடுன்னு சம்சுல் சுத்தி சொன்ன மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. இப்ப வந்து நம்ம குரூப் இந்த ஜெயில இவங்க எல்லாருமே இருக்காங்க, பகவான் எல்லாருமே இருக்காங்க. இப்போ வந்து பாரீந்திரகுமார் வந்து 2 பேரை லவ்லியா தேர்ந்தெடுத்துட்டார். ஒருத்தர் பேரு கனாய்லால் தத்தா, இன்னொருத்தர் வந்து அவரோட சொந்த தாய் மாமன் சத்யேந்திர ராய் அப்படின்னு சொல்லிட்டு போது. சோ அவங்க சேர்ந்து இந்த மாதிரி அவங்க 2 பேரையும் சேர்ந்து பிளான் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இந்த ஜெயில இருந்து கொஞ்சம் தூரம் நேர போனா ஆஸ்பத்திரி இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னா அவங்களை கூட்டின்னு போய் அந்த ஆஸ்பத்திரியில வந்து ஒரு 2 நாள் 3 நாள் அட்மிட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கலாம் அவர் சொல்றாங்க, நல்லா சாப்பாடணும் அப்படின்னா, ஐயோ வயிற்ற வைக்குதே அப்படி இப்படின்னு சொல்லி நைஸா அங்க போயிட்டு 2 நாள் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாம் சரியாயிட்டுன்னு திரும்பி வந்துருவோம் அப்படின்னா அதெல்லாம் எழுதுறாரு அவர். இவர் என்ன பண்றாரு, இவர் பாரீந்திரகுமார் வந்து என்ன பண்றார், இப்போ வந்து அவர் டிரான்சிஷன், அதாவது
ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கத்துல வந்து இந்த மாதிரி தாய்நாடு விடுதலை பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல யோசிச்சு அந்த மாதிரி பண்ணுவார். இன்னொரு பக்கத்துல வந்து தன்னுடைய அண்ணா சொல்லி கொடுத்தபடி, அப்புறம் லிலிராம் அவர் விஷ்ணு பாஸ்கர் லிலிராம் கொடுத்தபடி அந்த மாதிரி ஆன்மீக இதையும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார். சோ அந்த மாதிரி அவர் சொல்றார், நான் ஒரு நாள் காலையில நான் வந்து குளிச்சுட்டு அந்த வெளியில வந்தேன். எல்லாமே ஒரு பக்கத்துல ஒரே அமைதியா இருந்தது. ரொம்ப மனசெல்லாம் சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி வந்து அப்படி இருக்கும்போது, அப்போ எனக்கு அப்புறம் ஒருத்தன் உள்ள குளிக்க போனான் ஒருத்தன். அவன் உள்ள குளிக்க போறதுக்கும், அங்கேருந்து ஒரு வயசானவர் வந்து, "பாபுஜி கோசைன் தண்டா ஹோ கயா, பாபுஜி கோசான் தண்டா ஹோ கயா" அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு ஓடி வந்தாராம். அதாவது கோசேன போட்டு பார்த்துட்டாங்க, அவன் செத்து போயிட்டான் பாபுஜி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு இவர். இத கேட்ட உடனே அவர் இப்படி திரும்பி அந்த ஆள உள்ள போக போறன்னு பாக்குறார். அவர் வந்து சிரிச்சுண்டே, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதத்தோட சிரிச்சுண்டே, ஒரு மூக்கில ஒரு ரியாக்ஷன் கிடைக்காம குளிக்க போயிட்டாரா அவர். அதுக்கப்புறம் அவர் எல்லாம் எழுதுறார். பகவான் இந்த பாரீந்திர குமார் என்னென்ன நடந்தது அன்னைக்கு அப்படிங்கிறத எழுதுறார். இவங்க சத்யனும் கனாயும் அடிக்கடி நைஸா அந்த இவன்ட்ட பற்றி கோசைன்றா நரேந்திர கோசாயின்ட்ட சொல்லி, எப்பா நீ ஒத்தன் மட்டும் அப்ரூவரா மாறிட்ட, அந்த அப்ரூவரா மாறி அதெல்லாம் கொடுத்த அப்படின்னு சொன்னேன்னா, உன்னோடது மட்டும் பத்தாதுப்பா, நாங்களும் உன்ன மாதிரியே நாங்க 2 பேரும் இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த கனாய் அப்படிங்கிறவர் வந்து சத்யன் வந்து எப்போதும் சதா சர்வகாலமும் அவர் ஆஸ்மா பேஷண்ட். அவர் 365 நாள் ஆஸ்மா இழுத்துட்டே இருக்கும். இந்த கனாய் அப்படிங்கிறவரும் அவ பாவம் மலேரியா அங்க ரொம்ப கொடுமையான வியாதி ஆரம்பத்துல. இந்த 20ஆவது நூற்றாண்டு பிகினிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா அந்த கில்லர் டிசீஸ். டிபியும் மலேரியாவும் அப்படி ஒரு கில்லர் டிசீஸ் அது. அதனால கனாய் வந்து அடிக்கடி மலேரியா வந்து அப்படி ஒரு இது பண்ணலாம். இப்பேற்பட்ட இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்த இவன்ட்ட சொல்லி அந்த ஆஸ்பத்திரிக்கு உள்ள போறாங்க. இந்த பையன் வந்து பேசின்னு இருக்கான். அப்ப வந்து சத்யன் கனாய் 2 பேரும், கனாய் வந்து பின்னாடி பாக்கெட்ல வந்து அத அப்படி கன் இருக்கிறத எடுக்கிறதுக்காண்டி பின்னாடி தொட்ட போது, ஒருத்தர் வந்து இவரை கூட்டு கனாய கூட்டு, பாப்பா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டார். இவர் வந்து என்னடா இந்த சமயத்துல போய் இந்த ஆளு யாராவது கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், போகும்போது இவ சத்யன் என்ன பண்றா, நான் துப்பாக்கியை எடுத்து அந்த நரேந்திரநாத் கோசான் பார்த்து படார்னு வலது தொடையில ஷூட் பண்ணிடுறேன். அப்போ சவுண்டு கேட்கறது, டுமில் சவுண்டு கேட்கறது. இந்த மாதிரி வலது தொடையில வந்து ஷூட் பண்ணிட்டார். உடனே இந்த நரேந்திர கோசான் எந்திருந்து ஓட ஆரம்பிச்சுடுறான் அவன். இப்போ வந்து இவருக்கு புரிஞ்சு போச்சு கனாய்க்கு. உடனே அவர் ஓடி வர்றார். ஓடி வந்து என்ன பண்றாரு, அவன் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறார். இப்ப இவர் கனாய் பக்கத்துல 2 பேர் வந்தாங்க இல்லையா, ஒரு சூப்பர்வைசர் இவரை பாதுகாத்த மாதிரி. அவங்க 2 பேரும் பார்க்கும் போதே டக்குன்னு இவர் கனாய் என்ன பண்ணார், கன்னை எடுத்தார். நேர பின்னாடியே ஓடி போனார். கோஸ்ட் முன்னாடியே போய் ஷூட் பண்ண ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 6 குண்டும் நேர நடுவு முதுகுல போய் முதல் குண்டிலேயே அவன் கீழே விழுந்துட்டான். இவங்க எல்லாம் 2 பக்கத்துல ஒருத்தர் திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் இறந்ததுக்கு அப்புறம் கூலா அந்த துப்பாக்கியை வச்சுட்டு அந்த போலீஸ் பக்கத்துல வந்தவொடனே தூக்கி போட்டுட்டு, நான் தான் அவனை கொன்னேன், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாரு அவரு பாரீந்திர குமார். போயிட்டு வந்து அவர் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி உள்ள இவர் கனாய் மேல வந்து 2 பேர் மேலேயும் கேஸ் போட இது பண்ணும்போது அவர் கனாய் வந்து சொல்றாரு, நான் தான் பண்ணேன், நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், உனக்கு தூக்கு தண்டனையா, சரி தூக்கு தண்டனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு இது பண்றாரு. ஆனா சத்யன் பயந்து போய் இல்ல நான் வந்து இது பண்றேன்னா, இவங்க இப்போ வந்து இந்த ஏகமா நகரையாகி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணது இல்லையா, அதை பத்தி எல்லாம் ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஜட்ஜி வந்து அவர்கிட்ட கேட்கிறார், உனக்கு எங்கேருந்து இந்த கன்னு கிடைச்சது அப்படிங்கிறார். அது கனைலால் தத்தா சிரிச்சுட்டே சொல்றார், இந்த முதல்ல குதிராம் போஸ் அப்படிங்கிறவனை வந்து அது மாதிரி வந்து இது பண்ணா, அதுல தானே இந்த கேஸ் எல்லாம் ஆரம்பிச்சது. அந்த குதிராம் போஸோட ஆவி வந்து எனக்கு கொண்டு வந்து இந்த கண்ணை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கிண்டலா சிரிக்கிறார் அவர். அப்புறம் வந்து இவர் பாரீந்திர குமார் எழுதுறார், இந்த மாதிரி வந்து அந்த ஜட்ஜி சரி மத்தவங்களும் சரி, whether Khudiram's ghost will again supply materials with this dangerous man and again another vessel should be added அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கதை இது பண்ணி அடுத்த 2ஆம் நாள் 3ஆம் நாளே அவர் கனாய்லாலுக்கு தூக்கு சத்யன் வந்து அப்ளை பண்றார். அதுக்கப்புறம் கனாய்லால் வந்து அப்படி ஒரு அமைதியும் இதுவுமா இருந்து அவர் எழுதுறார் நம்ம பாரீந்திர குமார்.
அப்படியே அவர் தலைமையிலெல்லாம் நீளமா வளர்ந்தது. மூஞ்சியில ஒரு சதா சர்வகாலம் பகவத்கீதையை கத்தி ஒழித்துண்டு இது பண்ணி இருப்பார். மறுநாள் காலையில 4 மணிக்கு தூக்கு போடுறான உடனே முதல் நாள் வந்து அவன் வந்து நாங்க ஒவ்வொருத்தரையா பார்த்து பாரீந்திர குமார் கோஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் பார்த்து நான் நமஸ்காரம் பண்ணணும்னு கேட்டவுடனே அவங்க போலீஸ் எல்லாம் தாராளமா பண்ணுப்பான்னு சொல்லி வெளில போயிட்டாங்களாம். அவர் வந்து ரொம்ப இந்த மாதிரி அவரை முதல்ல பாரீந்திர குமார் பார்த்து வணக்கம் சொல்லி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜெயில இருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லி அப்போ ட்ரெயின் விட்டு நைட்டு நிம்மதியா தூங்கினாராம். மறுநாள் காலையில 4 மணிக்கு நல்லா தூங்கின்றவனை எழுப்பி, பாப்பா உன்னை தூக்கில போடணும் அப்படிங்க. அதுக்கு என்ன போடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இந்த தூக்கத்தை விட்டுட்டு அந்த தூக்கத்துல ஹி என்டர்ட் இன்டு எ லாங்கர் டீப்பர் ஸ்லம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் எழுதுறார். அவரோட எழுத்துல நான் வாசிக்கிறேன். The previous day in the evening he had come out into the courtyard. He stood outside my cell and those of several others, smiling, saluting, taking leave. The guard did not accept him that day. Instead, he kept the door of the courtyard open. I will never forget that smiling, happy, bright face. Kanai was then a great ascetic, a true sannyasin who had renounced everything. Whether the path was mistaken or true, the greatness of his death cannot be denied. There were people even amongst the English who were in awe of his courage. Amongst us, Kanai was the last priest who sacrificed himself for the country. After that, there were many others who died amongst other groups also. But Kanai's blessed memory remains undimmed. Kanai remains incomparable throughout the world because such bravery does not belong to any caste, any lineage, any country. Whether anyone takes the true vow of the Kshatriya to protect the weak, wherever anyone takes this vow, that person is worthy of respect. அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த பாரீந்திர குமார் கோஷி இந்த கதையை ரொம்ப அழகா முடிக்கிறார். இதுக்கப்புறம் வந்து அப்பர் போட்டு அதுக்கப்புறம் மட்டில வந்து இது பண்ணி பகவான் முற்றிலும் குற்றம் இல்லாதவர் என்று நிரூபிக்கப்பட்டு வெளியிட்டார். இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேர்மன் சிவகுமார் சார் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு 1 hour ஃபுல் பியூட்டிஃபுல் லெக்சர் கொடுத்தார். அதுல அவர் சொன்னார், இந்த மாதிரி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் இந்த மாதிரி இந்த நரேந்திரலால் கோசைனை வந்து அவங்க சுட்டு கொன்னது. அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இந்த மாதிரி அவன்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் சொன்னார். ஆனா இல்ல, நாங்க எங்க கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து நரேந்திர கோசாயின் மற்றும் அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா வழக்கோட திசையே மாறி போயிருக்குன்னு சொல்லிட்டு சிவகுமார் சார் கூட சொன்னாரு. ஃபைனலா வந்து சித்ரஞ்சன் தாஸ் தான் இந்த கேஸ் எடுத்துட்டு ரொம்ப அற்புதமா இது பண்ணி கரெக்டா 1 வருஷம் முடிக்கும் பொழுது அந்த மாதிரி வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, பீச் கிராஃப்ட் அவர் தான் வந்து இந்த 30th April 1908 அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த பாம் கேஸ், அது 1 வருஷம் கழிச்சு அதை முடிகிற அன்னைக்கு முற்றிலும் குற்றமில்லாதவர் பகவான் ஸ்ரீ அரவிந்த கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த பீச் கிராஃப்டும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் போட்டி அப்படி ஒரு போட்டி, அந்த கிரீக் அண்ட் லாட்டின் அந்த இதுல அதுல பகவானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது, இந்த பீச் கிராஃப்டுக்கு வந்து செகண்ட் ரேங்க் தான் வந்தது. அந்த பீச் கிராஃப்ட் வந்து முற்றிலும் குற்றமில்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றார். இப்போ வந்து நம்ம சித்தரஞ்சன் தாஸ் வந்து இந்த கோர்ட்ல வந்து இது எல்லாத்தையும் சம்மப் பண்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, மை அப்பீல் டு யூ இஸ் திஸ், அதாவது கோர்ட்ல இருக்க ஜட்ஜை பார்த்து சொல்றாரு அவர், மை அப்பீல் டு யூ இஸ் திஸ், that long after the controversy will be hushed in silence, long after this turmoil the agitation will have ceased, long after he is dead and gone. ஹீங்கிறது வந்து அரவிந்த கோஷை குறிக்கிறது. He will be looked upon as the poet of patriotism, as the prophet of nationalism and the lover of humanity. Long after he is dead and gone, his words
will be echoed and re-echoed, not only in India, but across the distant seas and lands. Therefore, I say that the man in his position is not only standing before the bar of this court, but before the bar of the high court of the history itself அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்ட்ஸ்ல முடிக்கிறார். சோ அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எப்படி தன்னுடைய தம்பியை பாரீந்திரகுமார இப்படி எல்லாம் டெவலப் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தார். அப்புறம் சார் சொன்ன மாதிரி அந்த பிரஃபுல்ல இந்த அவரை பாரீந்திரகுமார் கோஷுக்கும் உல்லாஸ்குமார் தத்தாவுக்கும் தூக்கு தண்டனையும் சொல்லிட்டார் பீச் கிராஃப்ட். இவர் குற்றமே இல்லாதன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தூக்கு தண்டனைன்னு சொன்ன உடனே ஹேங் அண்ட் டு டெத் அப்படிம்பாங்க இல்லையோ. அப்ப இந்த உல்லாஸ்குமார் தத்தா பெங்காலில சொல்றாரு, ஏதாவது 1 வருஷமா கருத்தை அறுத்துட்டே இருந்தது, அப்பாடா எனக்கு நிம்மதிடா அப்படின்னு அவர் சொல்றார். பாரீந்திரகுமார் சொல்றார், சேஜிதா என்கிட்ட சொல்லிட்டார், இல்ல நீ தூக்குல எல்லாம் இடப்பட மாட்ட, சில வருடங்கள் கழிச்சு உனக்கு கட்டாயம் நீ விடுதலை செய்யப்படுவாய், விடப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காருன்னு. அது பிரகாரமே கல்கத்தா ஹைகோர்ட்ல அவங்க ஃபர்தர் ஃபைல் பண்ணாங்க. அதுல நிறைய பேருக்கு இந்த மாதிரி இது பண்ணதுல இந்த நம்ம பாரீந்திரகுமார் கோஷ் அண்ட் உல்லாஸ்குமார் தத்தாவோட இத 20 வருஷம் ரிகோரஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட் அந்தமான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க அனுப்பிச்சிட்டா. 10 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 11 வருஷம் கழிச்சு அந்த 1920 விக்டோரியா மகாராணியோட பர்த்டே போது ஜெனரல் அம்னஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய போர் கைதிகள் அவர்கள்லாம் விடுதலை பண்ணிட்டாங்க. அவர் பகவான் பாரீந்திரகுமார் 1920 திருப்பி கல்கத்தாக்கு அதுக்கப்புறம் வந்துட்டார். இன்னும் நிறைய அற்புதமான விஷயம்லாம் இருக்கு. எஸ்பெஷலி த டேல் ஆஃப் மை எக்ஸைல் 12 years in the Andamans அப்படின்னு சொல்லிட்டு பாரீந்திரகுமார் கோஷ் ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதை நம்ம அரவிந்தோ சொசைட்டியில தான் நம்ம ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரம் பாண்டிச்சேரியோட வெளியீட வந்திருக்கு. அது ரொம்ப அற்புதமாக அவர் 12 வருஷம் அந்தமான் தீவுல இருந்தபோது என்ன ஆச்சு அது அப்படிங்கலாம் இது பண்ணி அதுக்கப்புறம் நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறார். சோ பாரீந்திரகுமார் கோஷ் 1880 1959 வரை இருந்த இந்த பாரீன் கோஷோட கதை இப்படி முடிகிறது. ரொம்ப நன்றி.